அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 750 அப்பாத்திட்டில் செட்ஸோன் சங்கோந்த் பார்ட் 750. நாங்கள் படிக்க போகிற பாடம் லேஜா சக்தி டெமோஸ்ட்ரேட்டிவ், அதாவது சு செட் செட் சே, அதுதான் அந்த சொற்கள். அதை விட கொஞ்சம் எக்ஸசைஸ். அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நேற்று 10 கேள்விகள் கேட்டிருந்தேன். அந்த கேள்விகளுக்கு பதில்கள் ஒரே ஒரு ஜிஎம்லர் அவர்கள் மட்டும்தான் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கனகாலமாக ரஃபிகாவையும் காணவில்லை, தெரியலை என்ன நடந்தது, அவர்களையும் தேடிக்கொண்டு அதே மாதிரி நேற்று நடந்த வெல்வதியாரில் பங்கு பெற்றி முதலாம் இடத்தை பெற்ற ஜிஎம்லர் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் நேவிஸ் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களுடைய ஊக்கங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் இப்படியே வந்து செய்யுங்க. ஓகே, எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கி அதே தான் அது கொஞ்சம் இது கிளியர் ஆகணுமே. சரி, அதே மாதிரி ஜிஎம்லர் அவர்களுடைய அந்த பதில்கள் எல்லாமே சரியாக இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் செய்த அந்த யூடியூப்பில் பார்த்தனா எல்லாமே கரெக்ட், சிறப்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது கெர்சோம். சு கெர்சோம், சு என்று சொன்னால் என்ன வேறு, மஸ்கிலாம். அப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் மஸ்கிலாம் ஃபெமினும் போட்டிருக்கிறேன், சரியா? அடுத்தது சு கெர்சோம், பையன் பாய். சு பார்க், பூங்கா பார்க். Ce pays, நாடு country. Ce jardin, தோட்டம் garden. Cette fille, சிறுமி girl. Cette armoire, armoire அலமாரி cupboard என்று சொல்லலாம். Cette idea, cette idée என்று சொல்லுவோம், ஐடியாவை இதே. Cette idée, cette idée, idea. ஓகே. Cette maison, maisonடா வீடு, ஹவுஸ். செட் மேசோன் ஃபெமின, எஃப் என்று போட்டால் ஃபெமின, பெண்பால். அடுத்தது செட் ஓம், செட் ஓம்னா மனிதன், மேன். செட் ஒசோ, ஒசோன்னா பறவை, பேர்ட். செட் ஆர்ப், ஆர்ப்னா மரம், ட்ரீ. திருப்பி பார்ப்போம். சு கர்சோன், சு பார்க், சு பேய், ce jardin, cette fille, cette armoire, cette idée, cette maison, cet homme, cet oiseau, cet arbre. சரியா? இதை வச்சுக்கொண்டு நீங்கள் இனி இப்போ இது கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள். இது கொஞ்சம் சில சொற்கள் இதுக்குள்ளேயும் இருக்குது, சிலது ஏற்கனவே தந்த சொற்களும் இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா டேஸ் வியூ ஃபில்ம் sont en noir et blanc. இங்கே வியூன்னு தந்திருக்கிறேன். வியூன்னுக்கு என்ன வரும்? முதல் அதை யோசிக்கணும். சங்குலியே வருமா, ப்ளூரியல் ஒருமை வருமா, பெண்மை வருமானு, இதை பன்மை வருமானு யோசிக்கணும். அதுக்கு பிறகு ஆண்பால் வருமா, பெண்பால் வருமானு வரும், சரியா? அது நீங்கள் இதில் இந்த வியூவை தான் யோசிக்கணும். ordinateur என்ன வருமானு யோசிக்கணும். bouteille, table, manger abricot. அப்போ உங்களுக்கு இதில் சிலது வயலுக்கு என்ன வருமானு தெரிஞ்சாலே ஈஸியாக போடணுன்னு வருவீங்க. cuisine, hiver. de qu'est-ce que tu veux faire de das view journaux. இங்கேயும் இந்த வியூவுக்கு தான் வியூ journaux. tapis, tapiக்கு என்ன வரும்? et la plante poussière. Tu peux écrire sur des feuilles de papier. Feuilles de papier தான் அந்த white paper. இதில் tu veux film son noir et blanc, black and white film என்றதான் கருத்து. ordinateur coûte fortune. bouteille en verre est vide. je n'aime pas vraiment des tables. tu peux manger des abricots après le dîner. je veux très renouveler la cuisine des space என்று சொல்லுவோம். nous avons beaucoup de neige des hiver. qu'est-ce que tu veux faire de des vieux journaux?
Reste tapis plein de poussière. Poussière என்றால் தூசு. Tu peux écrire sur des feuilles de papier. சரியா? இது கொஞ்சம் தொண்டை அடைப்பு மூக்கடைப்பில் அந்த வித்தியாசமாக வரும் பொடிக்குகள். யா désolé. voilà. இது வளமும் உங்களுக்கு திருப்பியும் இந்த எக்ஸசைஸை செய்யுங்க. அதை விட உங்களுக்கு கொஞ்சம் கேள்வி. இப்போ வந்து தோட்டம் என்றால் அது எப்படி ஃப்ரெஞ்சில் சொல்லுவோம் சரியா? தோட்டம். மனிதன் மனிதனை எப்படி சொல்லுவீங்கள்? மரம் மரத்தை எப்படி சொல்லுவீங்கள்? அடுத்தது வந்து சிறுவி சரியா? திருப்பி சொல்கிறேன். தோட்டம், மனிதன், மரம், சிறுவி. தோட்டம், மனிதன், மரம், சிறுவி. இந்த 4 கேள்விகளுக்கும் ப்ளஸ் இவ்வளவு எக்ஸர்சைஸுக்கும் உங்கள் எல்லோரும் இந்த பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றேன். அதுவரை ஒவ்வொரு நன்றி. வணக்கம். மெஸ்ஸி.